ஓய்வு பெற்ற கெப்லர் விண்வெளி தொலைநோக்கியின் தரவுகளிலிருந்து சமீபத்தில் கண்டறியப்பட்ட HD 137010b என்ற கோல்ட் எர்த் விண்வெளி ஆய்வில் ஒரு தொலைநோக்கி ஓய்வு பெற்றுவிட்டால் அதன் வேலை முடிந்துவிட்டது என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் நாசாவின் புகழ்பெற்ற கெப்லர் தொலைநோக்கி விஷயத்தில் அது தவறு. கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி 2018 தனது பணியை முடித்துக் கொண்டது. ஆனால் அது சேகரித்து வைத்திருந்த மலை போன்ற தரவுகளில் இன்றும் ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அப்படி ஒரு ரகசியத்தை தான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வானியலாளர்கள் உடைத்துள்ளனர். பூமியிலிருந்து 146 ஒளி ஆண்டுகள் தொலைவில் ஒரு குளிர் பூமி ஒளிந்திருப்பதை அவர்கள் உறுதி செய்துள்ளனர். அதன் பெயர்தான் HD 137010b. இது உண்மையிலேயே பூமி 2.0வா? இந்த கண்டுபிடிப்பு எப்படி சாத்தியமானது? கெப்லர் தனது வாழ்நாளில் லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை கண்காணித்தது. அது சேகரித்த டிஜிட்டல் காப்பகங்களை இப்போதுள்ள நவீன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பங்கள் மூலம் விஞ்ஞானிகள் மீண்டும் ஆய்வு செய்தனர். இதுல HD 137010 என்ற நட்சத்திரத்தை சுற்றி ஒரு கோள் இருப்பதற்கான மங்கலான அறிகுறிகள் தென்பட்டன. டிரான்சிட் மெத்தட் மூலம் இந்த நட்சத்திரத்தின் ஒளி குறையும் விதம் கணக்கிடப்பட்டது. கெப்லர் அனுப்பிய தரவுகளை நிலப்பரப்பில் உள்ள பெரிய தொலைநோக்கிகளின் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது அங்கே ஒரு பெரிய கோள் இருப்பது 100% உறுதியானது. இந்த HD 137010b கோளின் சிறப்பம்சங்கள் என்ன? இது பூமியிலிருந்து 146 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. இது பூமியை விட பெரியது, ஆனால் நெப்டியூனை விட சிறியது. இதை வானியலாளர்கள் சூப்பர் எர்த் அல்லது சப் நெப்டூன் வகையைச் சேர்ந்தது என்று கூறுகிறார்கள். இது சுற்றி வரும் நட்சத்திரம் நமது சூரியனை விட சற்று சிறியது மற்றும் வெப்பம் குறைந்தது. மிக முக்கியமாக இந்த கோள் தனது நட்சத்திரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளது. இதனால் அதன் மேற்பரப்பில் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும். அதனால்தான் இதை குளிர் பூமி என்று அழைக்கிறார்கள். நாம் அங்கே வாழ முடியுமா? இந்த கோள் அதன் நட்சத்திரத்தின் வாழ்விட மண்டலத்தின் வெளி விளிம்பில் இருக்கலாம். அதாவது பூமியை விட குளிர்ச்சியாக இருந்தாலும் அங்கே ஒரு வளிமண்டலம் இருந்தால் அது வெப்பத்தை தக்க வைத்துக் கொண்டு திரவநிலை நீரை வைத்திருக்க வாய்ப்புள்ளது. இது பாறைகளால் ஆனதா அல்லது வாயுக்களால் ஆனதா என்பதில் இன்னும் சிறிய சந்தேகம் உள்ளது. ஆனால் அதன் அடர்த்தியை வைத்து பார்க்கும் போது இது ஒரு பாறை நிறைந்த கோளாக இருக்கவே அதிக வாய்ப்பு உள்ளது. இதன் ஒரு வருடம் பூமியின் நாட்களை விட மாறுபட்டது. நட்சத்திரத்திற்கு அருகில் இருப்பதால் மிக வேகமாக சுற்றி வருகிறது. கெப்லர் ஓய்வு பெற்றாலும் அது காட்டிய வழிதான் இன்று நம்மை இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளது. HD 137010 கண்டுபிடிப்பு ஒரு தொடக்கம்தான். இப்போது வானியலாளர்களின் அடுத்த இலக்கு ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப். ஜேம்ஸ் வெப் இந்த கோளை நோக்கி திரும்பினால் அதன் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன், நைட்ரஜன் அல்லது மீத்தேன் போன்ற உயிரினங்கள் வாழ்வதற்கான வாயுக்கள் உள்ளனவா என்பதை துல்லியமாக கண்டறிய முடியும். 146 ஒளி ஆண்டுகள் என்பது விண்வெளி ரீதியாக பார்த்தால் நமது பக்கத்து தெரு போன்றதுதான். நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியேயும் பூமி போன்ற ஒரு உலகம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இந்த கண்டுபிடிப்பின் மூலம் அதிகரித்துள்ளது. கெப்லர் போன்ற தொலைநோக்கிகள் தந்த தரவுகளில் இன்னும் எத்தனை ஆயிரம் பூமிகள் ஒளிந்துள்ளனவோ தெரியவில்லை. விண்வெளியின் இது போன்ற விறுவிறுப்பான உண்மைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.